பழைய கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் புது வரி விதிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும், எவ்வளவு செலுத்த வேண்டும், என்ன பாதிப்பு என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. யூஸ்டு கார்னு சொல்லப்படக்கூடிய அந்த பழைய கார்களை இனிமே விற்கும் பொழுது ஜிஎஸ்டி வரி கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கு. அது எந்தெந்த கார்களுக்கு பொருந்தும், எவ்வளவு வரி விதிப்பு அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்கும் பொழுது ஜிஎஸ்டி வரி 12% 18% உயர்த்தப்பட்டிருக்கிறது. லாபத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது கணக்கிடப்படும். அதாவது ஒருத்தர் விற்பனை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மார்ஜின், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா விற்கிறது வாங்குறது, இந்த தொகைக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தொகைக்கு தான் வரி செலுத்த வேண்டியது இருக்கும். ஒருவேளை தனிநபரா இருக்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு தனிநபர் கிட்ட கொடுக்கும் பொழுது வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பதிவு செய்த நிறுவனங்களுக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பழைய கார்களை விற்கும் பொழுது சரி நாங்க 12% வரி செலுத்தணுமா அல்லது 18% வரி பிடித்தம் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதற்கான விடையை சற்று விரிவா பார்க்கலாம். வகைப்படுத்தப்பட்ட கார்களுக்கு எவ்வளவு வரி அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 1200 இன்ஜின் சிசி திறன் கொண்ட அந்த பெட்ரோல் கார்களாக இருந்தா அது 12% ஜிஎஸ்டி வரி. அதுவே 1200 சிசி திறனுக்கு மேற்பட்ட பெட்ரோல் கார்கள்னா 18% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியது இருக்கும். இது டீசல் கார்களுக்கும் இதே மாதிரி தான். 1500 சிசி திறனுக்கு உட்பட்ட கார்கள் அப்படின்னா 12%, 1500 சிசி இன்ஜின் திறனுக்கு மேற்பட்ட டீசல் கார்கள்னா 18% வரியும் இனிமேல் உயர்த்தப்படும். அதே மாதிரி கார்களுடைய அளவையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. 4 மீட்டருக்கு நீளத்திற்கு மேற்பட்ட கார்கள் அப்படின்னா செடான் கார்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 18%. அதுவே 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக் கார்கள் அப்படின்னா 12% ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி லக்ஸரி கார்ஸ், ஆடம்பர கார்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதை விற்பனை செய்யும் பொழுது 28% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும். சரி, இதன் மூலமாக யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பதிவு செய்த நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்வோர், அதாவது ஒரு டீலர்ஸ் கிட்ட போய் தான் நிறைய பேர் விற்பனை செய்வாங்க. இண்டிவிஜுவல்ஸ் தெரிஞ்சவங்க காரை சேல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. அதனால டீலர்ஸ் மூலமா போறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள்லாம் இதை ஒரு பிசினஸா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பிசினஸ் ஓரியன்டா செய்யக்கூடியவர்களுக்கும் இது ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் எண்ட் யூசர்னு சொல்லப்படக்கூடிய நுகர்வோர்கள் ஒரு அதிக அளவிலான பழைய கார்களை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி டீலர்ஸ் மூலமா தான் போவாங்க. சோ அதனால நேரடியாக இதை கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு.